அரசேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் இருக்காப்புல. அவருடைய நூல்களும் அவரும் சொல்லாய்வு சார்ந்தவர். அவர் கல் அப்படிங்கிற ஒரு இதுக்கே வந்துட்டு ஒரு ஒரு வால்யூம் போட்டிருக்காரு. கல் அப்படிங்கிற அவ்வளவு மீனிங் இருக்கு அதுக்கு. அந்த ரூட்ல இருந்து என்னென்ன வார்த்தைகள் எப்படி எப்படிலாம் பொண்ணு. அதே மாதிரி புல் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அது ஒரு வேர் சொல்லு. அந்த வேர்ல இருந்து எத்தனை வார்த்தைகள் உருவாயிருக்கு, எந்தெந்த மொழியில எல்லாம் இருக்குங்கிறது அதுக்கு ஒரு வால்யூம் புக். எனக்கு தெரிஞ்சு கல் புல்லுன்னு போட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எழுதிட்டு வெளியாயிருக்கான்னு தெரியல. சோ அவர் அந்த மாதிரி எத்திமாலஜினா என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அதுல அவருடைய ஆய்வுல இருந்து நான் ஒரு சிலது சொல்றேன். நம்ம கல்வி அப்படிங்கிறோம். ஏன் இதுக்கு கல்வின்னு பேரு அப்படின்னா, ஆக்சுவலா ஆதிகால மனுஷன் கல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். இந்த கல்லுங்கிறது ஸ்டோன். நம்ம ஸ்டோன்ங்கிறது அந்த மூல சொல்லு. இந்த மூல சொல்ல எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ஏன்னா அதான ஆரிஜின். சோ அந்த மூல சொல்ல அப்படிதான் ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கும். அதுல இருந்து அடுத்த வார்த்தைகள் வந்து மருவி வரும். சோ இந்த கல்லுங்கிறது ஸ்டோன். ஆதிகால மனிதன் இந்த கல்லை பயன்படுத்தி தான் நெருப்பை உருவாக்க கத்துக்கிறான். அப்ப இந்த இதுதானே ஃபர்ஸ்ட் டெக்னிக் அவன் கண்டுபிடிக்கிறது. இந்த டெக்னிக்கை வந்து அடுத்தவனுக்கு கத்து கொடுத்துருப்பான்ல. அப்ப அதுதானே ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். அப்ப கல்லை பற்றியான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதால் அதுக்கு பேர் கல்வி. அதை வச்சு நம்ம இதுல டூல்ஸ் கூட பண்ணிருப்போம்ல. அதுதான் அந்த கல்லை வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கறதுக்கு தான் கல்வி. சோ இந்த ஃபர்ஸ்ட் எஜுகேஷன்ங்கிறதே அந்த கல்லுங்கிற அந்த வேர் சொல்ல இருந்தா கல்விங்கன்னே நமக்கு வருது. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கல் வந்து இமோஷனா இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது நகர்ந்து போகாது. அப்ப நம்ம நகர்ந்து போறதுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து நம்ம கால்னு சொல்றோம். தமிழ் எழுத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லு பக்கத்துல ஒரு 2 காலை போட்டு ஆரம்பத்துல வரைஞ்சான். 2 காலு. நம்ம மனுஷனுக்கு 2 கால் இருக்குல்ல, போட்டான். அப்ப என்ன ஆகுது? கல் வந்து கால் ஆகுதா? சோ காலுக்கு கால்னே பேரு, துணைக்கால். இப்படிதான் லாங்குவேஜுக்கு பின்னாடி எப்படி அதை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி அத நிறைய வார்த்தைகளுக்கு அந்த ஒரு மீனிங்கோட ரிலேட் பண்ணி உருவாக்கி இருக்காங்கிறது அதான் வேர்ச்சொல்லுடைய இது. அந்த அடிப்படையில நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா காலந்தெரி அப்படிங்கிறது தான் காலத்தை தெரிவிக்கக்கூடிய கருவிதான் கேலண்டர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு.